ஹாய். ஹாய். இந்த கேஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரீல்ஸில் பார்த்துட்டு இருக்க ஒரு ஆளாக இருந்தால் இந்த கேஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழோட நியூஸ் சேனல்ஸில் இருக்கவங்கலாம் இந்த கேஸை பெருசாக கவர் பண்ணவே இல்லை. இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு ஹனிமூன் மர்டர் கேஸ் மாதிரி ஹனிமூனுக்கு பிஃபோரில் ப்ரீ வெட்டிங்கில் நடந்த ஒரு கேஸாக இந்த கேஸ் நடந்திருக்கு. தமிழில் ரிப்போர்ட் பண்ண சில ப்ரைவேட்டான யூடியூப் சேனல்ஸில் இருக்கவங்களும் ஃபுல்லான உண்மையாக சொல்லலை, மாற்றி மாற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேப்பர்ஸில் வந்தது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் இந்த கேஸ் சொல்லணும். ஃபாதரோட இன்டர்வியூலாம் நிறைய பார்த்துருக்கோம். அதுலேயும் இருக்கிறத வச்சு அவங்க மொத்தத்தில் பொதுவாக எல்லாத்தையும் சர்ச் பண்ணியிருக்கோம். பட் இங்கே பெரிய பெரிய ஊடகங்கள்னு சொல்கிற டிவி சேனல்ஸ் கூட நிறைய ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ என்ன கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான லோஹார்ட்காட் ஃபோர்ட்டில் நடந்த ஒரு பயங்கரமான ஒரு கொலை, ஒரு மர்டர் கேஸ். இது ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். அண்ட் இந்த இடத்துக்கு நிறைய பேர் இந்த ஃபோர்ட்டை பார்க்குறதுக்கும் ட்ரெக்கிங்காகவே, அது மலை மேலே இருக்கிறதுனால ட்ரெக்கிங்காக போகிறதுக்கும் ரொம்ப ஃபேமஸான பூனேயில் இருக்க ஒரு ஸ்பாட். அண்ட் பூனேலேயே ஒரு சம்மந்தப்பட்டு இருக்கிற 2 பேர் ஒருத்தரை இப்படி கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் இவங்களாம் சாதா ஆட்கள் கிடையாது. இறந்தவர் ஒரு பெரிய மல்டி மில்லியனர், ஒரு பில்லியனர். அவங்க சக்ஸஸ் குரூப்னு சொல்கிற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இவர் டைரக்டர் அண்ட் சீஃப் சிஎம்ஓன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் 26 இயர்ஸ் தான் ஆகுது அந்த பையனுக்கு. பட் அவர் அவரோட ஃபாதரோட, அதாவது அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ்ன்றதுனால இவர் அவ்வளோ பெரிய போஸ்டிங்கில் இருக்கார். பட் பயங்கரமான ட்ராஜடி இது. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தின் ஒரு வாரிசாக இருந்திருக்காரு, ஒரே வாரிசாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டாட்டர் தான் இருக்காங்க, அந்த பையனுக்கு ஒரு சிஸ்டர் தான் இருக்காங்க. ஸோ இவ்வளோ தூரம் இருக்கிற ஒரு மனுஷனுக்கே இப்படி ஒரு டெத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த கேஸை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ராஜா ரகுவன்ஷியோட கேஸ் ரொம்ப கண்டிப்பாக ஞாபகம் புலப்படும். ஏன்னா அவரும் ஒரு ரொம்ப வெல் ஆஃப் ஃபேமிலியிலேருந்து வந்தவர். இந்த அளவு கிடையாது, அவர் ஒரு டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அப்படி தான் இருந்தார். பட் இந்த ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா மல்டி மில்லியனர். அதாவது அவங்க வேற லெவலில் இருக்கிறவங்க. அவங்களோட எல்லா ஒரு சாதாரண விஷயத்தையும், அதாவது ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டையே அவங்க பாலியில் போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல இடத்துங்களை சூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்த தான் சூஸ் பண்ணணும் அப்படிலாம் சூஸ் பண்ணி போகிற ஒரு பர்சன். அதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண அந்த ஒரு பொண்ணோட பர்த்டேவையே அவ்வளோ ஒரு கிராண்ட் மேன்யூராக அவர் பண்ணணும். ரொம்ப நல்லா அந்த பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணை அப்படியே உருகுறாரு. அந்த பொண்ணை பார்த்து எவ்வளோக்கெவ்வளோ அவர் உருகுனாரோ அவ்வளோக்கு அவ்வளோ வர்த்லெஸ் பொண்ணு. அதாவது கேவலத்தின் உச்சமாக ஒரு பொண்ணை நீங்கள் வர்ணிக்கணும்னா இந்த பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு இப்போ தான் 20 வயசுன்றாங்க. ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ ஈவில்னஸ் இருக்கும். ஒரு குழந்தை ஸ்டேஜில் தான் அது ஆக்சுவலாக ஒன்றும் பெரிய ஒரு ரொம்ப திங்க் பண்ணுற பொண்ணுங்களாம் கிடையாது. ஆனால் இந்த காலத்தில் இப்படி கூட குரூக்கட் மைண்டடோட பொண்ணுங்களாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்கறதுக்கும் போது பயமாக இருக்குது. ஒவ்வொரு பையங்களை இப்போ நான் ஒவ்வொரு கதையை சொல்லும் போது சாதாரணமாக பொண்ணுங்களெல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க, பொண்ணுங்களெல்லாம் கேவலம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது நிறைய பொண்ணுங்களை கேவலமாக தான் பேசுவாங்க. பட் எதையும் நம்ம ஃபுல்லாக இப்படி தான் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. பட் இந்த பொண்ணோட மைண்டு, இந்த பொண்ணோட திங்கிங் கெப்பாசிட்டிலாம் பார்த்தா இது ஒரு பெரிய, அதாவது ஒரு பெரிய கொல்லக்கூட்ட தலைவின்னுவாங்க அந்த காலத்தில். அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது அந்த பொண்ணோட திங்கிங் எல்லாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது ஏன் இப்படி உட்காந்து கத்துறாங்கன்னு. அவ்வளோ வைத்தறிச்சலாக இருக்குது. இப்போ இது நான் ஒரு பொண்ணு தான் வச்சுருக்கேன். பட் ஒரு பையனை பெற்று அவ்வளோ தூரம் வளர்த்து இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸில் கொண்டு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பொண்ணு அது கல்யாணம் கூட பண்ணலை, அதுக்குள்ளேயே இழந்துட்டா. அம்மாவோட சோகம் இன்னொரு அம்மாவுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன் அப்புறமா. அதான் என்னால் அவ்வளோ கூட சொல்ல முடியல. ப்ளீஸ். கேத்தன் அகர்வால் அப்படின்னு சொல்கிற பையன் தான் இங்கே விக்டிம். அவருக்கு 26 வயசு ஆகுது. சக்ஸஸ் குரூப் அப்படின்னு சொல்கிற ஒரு பயங்கரமான ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியோட டைரக்டர் அண்ட் சீஃப் மேனேஜிங் ஆஃபீஸராகவும் அவர் இருந்திருக்காரு. இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பேசி முடிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் சியா கோயல். அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆகுது. அண்ட் அவங்க ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க. இவங்களும் ரொம்ப ஒரு வெல் ஆஃபான ஒரு ஃபேமிலி தான். இந்த பையனோட ஃபேமிலியும் இந்த பொண்ணோட ஃபேமிலியும் கிட்டத்தட்ட 35-40 வருஷமாக பழக்கம். சும்மாவே 2 பேரும் ஒன்றும் பார்த்து எங்கேருந்தோ அந்த ராஜா ரகுவன்ஷி கேஸ் மாதிரி பார்த்து பிடிச்சி அப்படி வர்றது கிடையாது. இவங்களாம் ரொம்ப வருஷமாக தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டவங்க. ஸோ அப்படி தெரிஞ்ச பொண்ணாக இருக்கு, இவங்களே நம்ம மருமகளாக எடுத்துக்கலான்னு சொல்லி இந்த பையன் கேத்தனோட வீட்டிலேருந்து இந்த சம்மந்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க வீட்டில் முதல்ல ஹெசிடெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா இந்த பொண்ணுக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே கல்யாணமா அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபஸ்ட்டு இதை ஒத்துக்கிற ஒரு ஸ்டேஜில் இல்லை. பட் லேட்டர் ஆன் அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வர்றதும் போகிறதும்
என்கேஜ்மெண்ட் வந்து ஆகியிருக்கு ஃபெப்ரவரியில். அப்படி இது ஒரு ரொம்ப பயங்கரமாக அண்ட் டேட்ஸில் போயிருக்காங்க. அண்ட் நிறைய என்ன சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லியான இடத்துக்குலாம் வந்து அவர் கூட்டு போகிறதும், கார்லேயே அந்த விண்ஷீல்டை எடுத்தோன்னே வந்து பயங்கரமாக ஒரு டெக்கரேஷன் பண்ணுறதும், இதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் அவங்க போஸ்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோஸ் எல்லாமே வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப பயங்கரமாக வந்து பகிரப்பட்டுருக்கு. அது என்னன்னா, இந்த பொண்ணு அந்த போஸ்ட்டை போட்ட உடனே அவர் ரீபோஸ்ட் பண்ணுவாராம். நீ போட்டோன்னே நான் போடுறேன், நான் போட்டோன்னே நீ போடுறேன். 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்ஸாக எடுத்து தள்ளியிருக்காங்க. அதை தான் சொல்லணும். இன்ஸ்டாகிராமோ முழுக்க இன்ஸ்டாகிராமில் நிரம்பி வழிஞ்சி எல்லாருக்கும் வைத்தறிச்சல். இப்படிலாம் கூட ஒரு பையன் இருப்பானா, அந்த அளவுக்கு வைத்தறிச்சல் படுற அளவுக்கு இந்த பையன் வந்து அந்த பொண்ணை அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே அந்த பொண்ணு வந்து இதுக்கு தகுதியான பொண்ணா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த இன்சிடெண்ட் வந்து நடந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 18ஆம் தேதி. ஜூன் 18ஆம் தேதி வந்து ஒரு லோகாட் ஃபோர்ட்டில் வந்து மேலேருந்து யாரோ ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற கேஸ் வந்து போலீஸ்க்கு வருது. அண்ட் போலீஸ் அங்கே போய் ரீச் ஆகி பார்க்கும்போது இவர் வந்து விழுந்து கிடந்திருக்காரு. அந்த இடத்துல சியா இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது அவர் இங்கே வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்தோம், ட்ரெக்கிங் மாதிரி வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்க வரும்போது தவறுதலாக அவர் கால் தடுக்கி கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஒரு ட்ரெக்கிங் ஆக்சிடெண்ட்டாக வந்து பார்க்கப்பட்டு இதோட கேஸும் அப்படி தான் நடத்தப்பட்டிருக்கு. அப்புறமா அவரோட இறுதி சடங்கு அப்பவும் சியா அங்கே இருந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரிஸ் போட்டிருக்காங்க, என்னை விட்டுட்டு போயிட்டியே, எனக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அன்னைக்கு அந்த பொண்ணோட பர்த்டே. ஸோ என் பிறந்தநாள் அன்றைக்கே என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னு சொல்லி அவ்வளோ பயங்கரமாக வந்து அவங்க அவ்வளோவா போஸ்ட் போட்டு தள்ளியிருக்காங்க. அண்டு இதை வந்து இந்த ஃபேமிலியோட ஃபியூனரல் அப்போ அவங்க அங்கே இருக்கும்போது கூட அப்போ யாருமே அவங்கள சந்தேகமே படலையாம். ஆனால் இதை இதை சந்தேகப்பட்டு இவங்க மேலே சந்தேகம் வந்தது வந்து இந்த பொண்ணோட அக்காவுக்கு, சாரி இந்த பையனோட அக்காவுக்கு வந்து முதல்ல சந்தேகம் வந்திருக்கு. வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அப்பா இதை போலீஸ் கிட்ட சொல்ல, போலீஸ் இந்த ஆங்கிளில் யோசிச்சதா சொல்கிறாங்க. போலீஸுக்கு சொன்னால் எங்களுக்கு முதலேருந்தே இவங்க மேலே தான் வந்து டவுட் இருந்தது. அந்த பொண்ணு அந்த அக்கா சந்தேகப்பட்டது 1-2 விஷயம் கிடையாது. அவ்வளோ இந்த பொண்ணோட விஷயங்கள் மொத்தமுமே சஸ்பீஷியனாகவே இருந்திருக்கு. அது எப்படி இந்த பையன் வந்து எப்படி தான் அந்த பொண்ணை அவ்வளோக்கவ்வளோ நம்பினாங்கிறது தெரியல. எனக்கு இன்னும் அம்மா ஏன் இதெல்லாம் சொல்லலைன்னு தெரியல. அது ஏன் சொல்கிறன்றதும் நான் வரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு போலீஸ் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இது ஒரு இன்சைடாக ஒரு இன்ஃபர்மேஷன், எங்கேயுமே வந்து அதை வந்து போடலை. லைக் போலீஸ் வந்து கேட்டாங்களாம், இந்த மாதிரி சும்மா சொன்னாங்களாம், இல்லை அவருக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் இருக்குது, அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவர் ஆகலைன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆயிடுச்சு, அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் யூசர் போட்டார். பட் அது எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லையுமே அஃபிஷியலாக அந்த மாதிரி போடலை. ஸோ இதை போலீஸ் கேட்டாங்களா இல்லையான்றது தெரியாது. ஸோ முதல்ல வந்து இவங்களை ஜூன் 18 வந்து இவங்க இதை பண்ணிட்டோன்னா ஜூன் 22ஆம் தேதி தான் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இதை வந்து இவங்க 2 பேரையுமே வந்து ஒரு கஸ்டடியிலே ஒரு ஜூன் 20-22 தான் அந்த கஸ்டடியில் எடுத்து இவங்களை வந்து விசாரணையே ஆரம்பிக்கிறாங்க. 23ஆம் தேதி தான், 20ஆம் தேதி கஸ்டடிக்கு போனவங்க 23ஆம் தேதி தான் ஆமாம் நாங்கள் தான் மர்டர் பண்ணோன்றதையே ஒத்துக்கிட்டாங்க. யாருன்னு கேட்டால் வெறும் சியா கிடையாது, சியா கூட அவங்களோட ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லப்படுற சேத்தன் சௌத்ரி அப்படின்றவரும் தான். இப்போ உங்களுக்கு கேட்குறதெல்லாம் அப்படியே ராஜா ரகுவன்ஷி கேசஸ் அப்படியே உங்களுக்கு நினைவுக்கு வரும். இந்த மாதிரி கேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இப்படி தான் போய் சேரும். இது வந்து அதுவும் அந்த பையனுக்கும் ரொம்ப பெரிய வயசு கிடையாது, வெறும் 22 வயசு தான். இந்த ஏஜ்லேயே இவங்கெல்லாம் இவ்வளோ ஒரு திங்கிங்கா, இவ்வளோ ஒரு க்ரூக்கட் மைண்டா, இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, இவங்களெல்லாம் நினைக்கும் போதே பயமாக பதறுது. இவங்க என்ன வேணால் ஒரு தனக்கு வேண்டியது கிடைக்கணுன்றதுக்காக யாரை வேணால் என்ன வேணால் செய்வாங்க அப்படின்றது வந்து ஒரு யூத் மைண்டில் இவ்வளோ மோசமாக இருக்கிறது கேட்டால் ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்குது. அதுவும் இன்னைக்கு ஜூன் 25ஆம் தேதி தான் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் ஆச்சு, எப்படின்லாம் வந்து இந்த இது போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து எப்படி போலீஸ்க்கு இந்த டவுட்ஸ் வந்தது அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது முதல்ல அவங்க பார்க்குற ஒரு விஷயம், அப்படி அங்கே என்ன நடக்கும்னு பார்த்தா அது சிசிடிவி கேமரா தான். அங்கே அவங்க பார்க்கும்போது இவங்க 2 பேரும் போகிறாங்க, சரி அவங்க ஆனால் புஷ் பண்ணுற வீடியோஸ் கிடைக்கல. பட் ஏறி போகிற அந்த டிக்கெட் கவுண்டருக்கு பக்கத்தில் இருக்கிற கேமராவில் வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு பின்னாடியே ஒரு 10 அடி தூரத்திலேயே ஒருத்தர் நடந்து போகிறத அவங்க பார்க்குறாங்க. அந்த நடந்து போகிறவரை சியான்றவங்க திரும்பி பார்க்குறாங்க. இவங்க பார்த்தா அவர் நிற்கிறாரு, இவங்க பார்த்தா அவங்க உட்கார்றாருன்ற ஒரு சந்தேகம் வந்தது. இன்னொரு சந்தேகம் என்னன்னா, அங்கே 33 டிகிரி செல்சியஸ் வெயில்ல இந்த மனுஷன் ஹூடி போட்டுக்கிட்டு, ஹூடின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு திக்கான ஒரு துணி, அது தலையில் போட்டு நல்லா இறக்கி, கில்லியில் வந்து விஜய் போட்டிருப்பாரு, ஆமாம் நல்லா இறக்கி வந்து போட்டு குறைக்கி முகத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய மாஸ்க் அண்ட் கண்ணாடி அந்த மாதிரிலாம் போட்டு அந்த மனுஷனை யாருன்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்துட்டு அவர் போட்டுட்டு இருந்திருக்காரு.
இந்த பர்சன் வந்து இவங்க பின்னாடியே போறாங்கன்ற சந்தேகம் இவங்களுக்கு வந்திருக்கு. இவர் யாரு அப்படின்றத டிக்கெட் கவுண்டர்ல இருக்கிறத வச்சு அப்படிலாம் கேட்கும்போது தான் சேத்தன் சௌத்ரின்னு தெரிய வந்திருக்கு. அவரும் பூனேவை சேர்ந்தவர்னு தெரிஞ்சிருக்கு. அவருக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு கான்டாக்ட் இருந்திருக்குன்றதும் தெரிஞ்சிருக்கு. அப்புறமா தான் இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது தெரிஞ்சிருக்கு. 2004 கால்ஸ் ஒருத்தருக்கு பண்ணியிருக்காங்க. 238 மணி நேரம் செலவழிச்சிருக்காங்க இவங்க 2 பேரும் ஒருத்தர் அண்ட் இதுல இந்த இவங்க ரிலேஷன்ஷிப்புக்கு வந்துட்டு இடைஞ்சலா வந்து ஒருத்தர் இருப்பாங்க அப்படின்னா அது வந்து நம்ம கேத்தன்றதுனால அவரை வந்து காலி பண்ணணும்னு இவங்க வந்து பிளானும் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதிகமாக அதாவது இப்போ அந்த ரீசெண்ட் கால்ஸில் இவங்க பேசுனது முழுக்க இவனை எப்படி எராடிகேட் பண்ணலாம் இவங்க லைஃப்லேருந்து. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த கல்யாணமும் வேணான்னு சொல்கிறதுக்கு பயம் வீட்டில். ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலியில் ஆல்ரெடி இந்த பொண்ணோட விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஆரம்பத்தில் இவங்க ஹெசிடேட் பண்ணியிருக்காங்க, வேணான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணை வந்து சும்மா கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணும் பணத்துக்காக கன்வின்ஸ் ஆகிட்ட மாதிரி எனக்கு தோணுது. இந்த பொண்ணு இப்போ வந்து சொன்னாங்க, நான் வந்து மென்டலி ப்ரிப்பேர்டே இல்லை இந்த கல்யாணத்துக்கு, என் ஃபேமிலி ஃபோர்ஸ் பண்ணி இவங்களை கல்யாணம் பண்ண வச்சாங்க. எனக்கும் சேத்தனுக்கும் வந்து 8 மாசமா பழக்கம். ஒரு தீபாவளி பார்ட்டியில் 2 பேரும் மீட் பண்ணாங்களாம். அப்போலேருந்து 2 பேரும் பயங்கரமான பழக்கத்தில் இருந்திருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இந்த வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தும் இவங்க வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்காம அந்த ஒரு வேலை விட்டுருக்காங்கன்னு பார்க்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இவங்க மேலே நம்மளுக்கு சந்தேகம் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த குடும்பத்துக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கோபம் வருது. இதே கோபம் இந்த பையனோட அப்பாவுக்கும் வந்திருக்கு. இவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருப்பாங்கன்னு அவர் சொல்றாரு. பட் அது கோபத்தின் வெளிப்பாடாவே இருந்தாலும் ஒரு நியாயமும் இருக்கு. ஏன்னா அவங்க பொண்ணோட புத்தி தெரிஞ்சும் நீங்க வந்து இப்படி விட்டுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. இதே தான் அந்த ராஜா ரகுவன்ஷியோட மேட்டரில் அவங்க அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஃபுல் மேட்டரும் தெரியும் இந்த பொண்ணோட விஷயங்கள் மொத்தமும். ஏன்னா அவங்க வீட்லேயே அந்த ஆள் வேலை செஞ்சுருக்கான். ஸோ அது ஆப்வியஸ்லி இந்த பொண்ணோட நிறைய விஷயங்கள் நைட்டெல்லாம் பேசியிருக்காங்க. நைட்டு ஃபுல்லாக 13 மணி நேரம் 14 மணி நேரம் ராத்திரியெல்லாம் பேசியிருக்காங்க ஃபோன் கால். அப்போ கண்டிப்பாக வீட்டில் தெரிஞ்சிருக்கும். முதல்ல இவங்க கல்யாணத்துக்கு ஹெசிடேட் பண்ணியிருந்தாலும் இந்த பொண்ணு இப்படி பண்ணுது, ஒருவேளை எங்கேயாவது எப்படியாவது ஆகிடும். என்னன்னா யாருமே அவங்க கொலை பண்ணிடுவாங்கன்னே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி எந்த பொண்ணு வந்து தான் அம்மா வந்து எப்படி இந்த பொண்ணு போய் அவனை போய் கொலை பண்ணிடும்னு நினைப்பாங்க. ஃபர்ஸ்ட் வேணான்னு சொல்லுது. அப்புறமா ஆனால் அவன் இவ்வளோ பெரிய பணக்காரன், இவ்வளோ பெரிய விஷயம், உன்னை வந்து தாங்குன்னு தாங்குறாங்க, உனக்கு தெரிஞ்ச ஃபேமிலி. அங்கயாவது காசு இல்லை, இங்க 2 பேருமே ரொம்ப பயங்கரமான பணக்காரங்க தான். இல்ல அந்த பொண்ணை கம்பேர் பண்ணா அந்த பையன் பயங்கரமான மல்டி மில்லியனர்னு சொல்றாங்க. அடுத்து இந்த ஜூன் 18 அன்னைக்கே இவங்க 2 பேரும் அந்த லோஹாகார்டு ஃபோர்ட்டுக்கு போகிற வழியில் ஒரு கேஃபேல உட்காந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்பாட் எடுக்கணும், எங்கேருந்து தள்ளி விடணும், எங்கே சிசிடிவி கேமரா இருக்காது, எங்கே க்ரௌட் இருக்க மாட்டாங்கன்றத ஃபுல்லாக பிளான் பண்ணிட்டு தான் அந்த ஃபோர்ட்டுக்கே வந்து இவங்க போயிருக்காங்க. ஸோ அன்னைக்கும் வந்து இவங்க 2 பேரோட இதை வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் வந்து இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அன்னைக்கே முடிவு பண்ணி அன்னைக்கே நடந்ததில்லை. இவரை கொலை பண்ணுறதுக்கு அவங்க பல அட்டம்ப்ஸும் பண்ணியிருக்காங்க. அது நான் வரேன், அதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன். இவர் வந்து இந்த சௌத்ரின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 10 நிமிஷத்தை விட கம்மியாக தான் அவர் மேலே அந்த ஃபோர்ட்லேயே இருந்திருக்காரு. மேலே என்னடா இவர் எல்லாருமே இவ்வளோ டைம் எடுக்கிறாங்க, 10 மினிட்ஸை விட கம்மியாக தான் இவர் இருக்காரு. இவர் கீழேருந்து மேலே போய் மேலேருந்து கீழே வர்றதுக்கே 1 மணி நேரம் கூட ஆகலை. 50 மினிட்ஸை விட கம்மியாகவே இவர் மேலே போய் டப்புடு கீழே வந்திருக்காரு. அங்கேருந்து செக்யூரிட்டி கார்டு இதை பற்றி கேட்கும்போது நான் எக்ஸசைஸாக வர்றதுக்காக தான் நான் வந்து மேலே ஏறிட்டு வந்தேன், எனக்கு வந்து இதை பார்க்கணுன்ட்டு இல்லை, எனக்கு எக்ஸசைஸ்க்காக தான் நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக அந்த செக்யூரிட்டி கார்டுக்கு டவுட் வந்திருக்கு. ஏன்னா அங்கே போகிறவங்க எல்லாருமே அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே இருக்காங்களே, இவருனா போயிட்டு வந்துட்டாரு. ஒன்றுமே இல்லைனாலும் இந்த காலத்தில் யூத்ஸ் எல்லாம் வெறும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு கல் நின்றுந்தா கூட அந்த கல் பக்கத்தில் 1 மணி நேரம் நிற்கிறவங்க ஒரு இவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு யுனெஸ்கோ வந்து ஒரு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டராக இருக்கிற பிளேசஸை, அதுவும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டாப் வியூலாம் கேட்டால் பார்த்தா அசந்து போகிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தர் உடனே ரிட்டர்ன் வரானா எப்பேற்பட்டவங்களுக்கும் சந்தேகம் வரும். அடுத்தது வந்து பெரிய பிரச்சனை என்னதுன்னா ஃபோன் வந்து ஸ்வாப் ஆயிருக்கு. இவரோட ஃபோனை வந்து மார்க்கெட்லயே வந்து விட்டுட்டு ஒரு எம்ப்ளாயியோட ஃபோனை எடுத்துக்கிட்டு இவர் சுற்றி இருக்காரு. இப்போ பாவம் அந்த எம்ப்ளாயியை பிடிச்சிட்டு இவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் தான் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு, இவன் அந்த ஃபோனை எடுத்துகிட்டு போய் இவன் ஃபோனை எங்கன்னா வச்சுட்டு நம்மளை ட்ராக் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அங்கே வச்சுட்டு இவன் வேற ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு சுற்றி இருக்கான். உலகமாக அயோக்கியர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இதுக்கு அந்த பையனோட சைட்லேருந்து வந்து அவங்க அப்பாவும் அந்த லாயரும் அவர் லவ்வருன்றதுக்காகவே பிடிச்சி என் பையனை வந்து விசாரிக்கிறாங்க. இந்த கோயல்ன்றது இந்த சியான்றது மாட்டி விடுது என் பையன் ஒன்றுமே தெரியாத அப்பாவி, வந்து விரல் சுப்புற குழந்தை, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் இந்த எங்கேயுமே அவன் தள்ளி விட்டான்னு வரலையே, அவன் எதுவுமே இல்லையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும், எதுக்கு 50 நிமிஷத்துக்குள்ளே போயிட்டு வரணும், எதுக்கு ஃபோனை மாற்றணும். உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலாக இந்த பொண்ணை மாட்டுறதுக்கு முன்னாடி அந்த பையனை தான் ஃபஸ்ட்டு பிடிச்சி விசாரிச்சதா சாதாரணமாக சொல்கிறாங்க. அவன் தான் வந்து இல்லை அந்த பொண்ணை வந்து ஆக்சுவலாக வந்து 2 பேரும் இன்ஸ்டாகிராமில் மாற்றி ஸ்டோரிஸ் போடுறத பார்த்தா எனக்கு வைத்தறிச்சலாக இருந்தது. அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்ட உடனே இல்லை எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு பார்க்குறாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கல, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லுன்னொன்னே அவனை
போட்டு தள்ளுன்னு இவன் தான் அட்வைஸே கொடுத்ததா அவங்க சொல்றாங்க. அதான் அவரே ஒத்துக்கிட்டதாகவும் சொல்றாங்க. இந்த கேஸும் இன்னும் இந்த விஷயமும் எந்த நியூஸ் பேப்பர்லையும் வரல. பட் இதெல்லாம் சில பேர் சொல்றாங்க. இப்போ இந்த ரிப்பீட்டடாக அட்டம் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, இதுதான் இருக்கிறதுலே வைத்தறிச்சலான பார்ட். இதை நம்பியும் ஒருத்தன் போடுறான், எவ்வளோ ஒரு பைத்தியமா இருக்கணும், அந்த குடும்பம் எவ்வளோ பெரிய பைத்தியமா இருக்கணும்ன்றது தான் இதை தோணுது. கண்டிப்பா இது ஒரு 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 என்ன சொல்றதுனே புரியல. அந்த பொண்ணாவது ஒரே அட்டம்ப்ட்ல அந்த பையனை காலி பண்ணிடுச்சு. இவனை அத்தனை அட்டம்ப்ட் பண்ணி அவனுக்கு அத்தனை வாட்டி கடவுள் அவனுக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணியிருக்காரு, இவ்வளோ விட்டு நவுந்துருன்னு. ஆனால் இவன் வந்து அதெல்லாம் முடியாது, நான் செத்தே தீருவேன் அப்படின்னு போய் செத்த மாதிரி இருக்குது. இந்த பையனை வந்து முதல்ல மே 31 இதே லோஹாகாட் ஃபோர்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அதே மாதிரி மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்கு இந்த பொண்ணு. ஆனால் இவங்க ரொம்ப வருஷமா ட்ரெக்கிங் போய் பழக்கன்றதுனால அங்கேருந்து ஒரு புதரை பிடிச்சி தப்பிச்சிருக்கான் இவன். இப்போ அவங்க அப்பா கூட அதான் சொல்றாரு, அவன் நிறைய ட்ரெக்கிங் போயிருக்கான், அவன் விழுந்து சாகிறதுக்கு அவ்வளோ அசால்ட்டாக சாகிறவனே கிடையாது. அந்த புதர்லேருந்து அவர் பிடிச்சிட்டு மேலே வந்து தெரியாமல் விழுந்தன்னு கூட இல்லை, அந்த பொண்ணையே கேட்குறாரு, என்னை ஏன் தள்ளி விட்டேன்னு. அப்போ தள்ளி விட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அப்போ ஏன் தள்ளி விட்டாங்கன்னு கேட்டால், இல்லை அங்கே நான் பாம்பு பார்த்தேன், பாம்புக்குள்ளே குத்திருமோன்னு பயந்து நான் அவங்களை தள்ளி விட்டேன்னு சொல்லிட்டு அது கட்டி பிடிச்சிக்கிச்சான். பாம்பு குத்திருந்தா கூட உடனே அவனா காப்பாற்றிருப்பான். மேலேருந்து நீ தள்ளி விட்றியா, அங்கே உழுந்து 400 அடி 500 அடி 1000 அடி பள்ளம் என்னன்னே தெரியாது. அந்த இடத்துல எப்படி செத்து திருப்பி மேலே வந்து திருப்பி உங்ககிட்ட வந்துருவாங்களா? பாம்பை விட பள்ளம் ரொம்ப ஈஸியாக இருந்தது போல இருக்குது. அப்போ இதை எடுத்துகிட்டு போய் இவர் ஃபேமிலிகிட்ட சொல்லியிருக்காரு. இவங்க ஃபேமிலியில் இருந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, அதுவும் அவங்க அம்மாலாம் வந்துட்டு ஐயோ என்ன இப்படிலாம் வந்து இந்த பொண்ணு வந்து பண்ணுதுன்னு சொல்லி பயந்து திருப்பி இது சும்மா இல்லாமல் ஜூன் 4 போகிறதா இருந்தது. திருப்பி இதே லோஹாகாட் ஃபோர்ட்டுக்கு. நீங்கள் கேட்கலாம் எதுக்கு திருப்பி இந்த இடத்துக்கே போகிறாங்கன்னு. அங்கே தான் எனக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், அங்கே தான் நான் வந்து ப்ரீ வெட்டிங் இது பண்ணுவேன். இந்த பொண்ணு வந்து ஒத்த காலில் நின்னதுனால வந்த கொடுமை இதெல்லாம். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துக்கு வந்து போகும்போது அப்போ அந்த 4 வந்து அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, ஆல்ரெடி இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுச்சு, நீ வந்து போகாத, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னோடனே அந்த ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சு. அன்றைக்கி இவங்க போட்ட பிளான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அன்றைக்கி தோணுன அம்மாவால் 18 அதை சொல்ல முடியல. 18 ஏன் சொல்ல முடியலன்னா அதுக்கும் இருக்கு நான் சொல்கிறேன், அது மொத்தமும் வரேன். அடுத்து வந்து ஜூன் 6 சரி உனக்கு ப்ரீ வெட்டிங் ஷூட்டு தானே எடுக்கணும், பாலிக்கு வந்து போய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து பாலி அங்கே வந்து போகலான்னு சொல்லி அதுக்கு இவங்க எல்லாரும் பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அங்கேயும் வந்து இந்த பையன் இந்த பொண்ணோட அக்கா அண்ணன் இவங்களாம் தான் போகிறதா இருந்திருக்கு. அதில் வந்து எல்லாரோட பாஸ்போர்ட்டும் ஒரே இடத்துல தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த பையன் கேத்தனோட பாஸ்போர்ட் காணாமல் போயிடுச்சு. இப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு அந்த பாஸ்போர்ட்டை கிழிச்சு அங்கே ஒரு மாலில் இவங்க போயிருந்தாங்களாம், அங்கேருந்து பாத்ரூமில் ரெஸ்ட் ரூமில் தூக்கி போட்டுட்டு இருக்குது. இது ஆக்சுவலாக அவங்க அப்பா இதை இப்போ தான் அவர் அதை திங்க் பண்ணுறாரு. இப்போ தான் நாங்கள் ஒன்றா திங்க் பண்ணுறோம் இந்த பொண்ணை பற்றி எல்லா விஷயத்தையும். இது அவங்களுக்கு முன்னாடியே அந்த மூளை வேலை செய்யலை பாவம். நாங்கள் இந்த பொண்ணு ஒரு த்ரெட்டாவே நினைக்கலன்றாங்க. அது என்ன இதுன்னே தெரியல. அந்த அளவு பழகி இருப்பாங்க, அந்த அளவுக்கு அந்த பொண்ணு மேனிபுலேட் பண்ணியிருக்கு. ஆமாம், அந்த பையனையே அந்த பொண்ணு அப்படியே அவனை பார்த்த உடனே அப்படியே உருகுற மாதிரி, அப்படியே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க பாருங்க. அத்தனையும் பார்த்தோன்னா ஒரு சின்ன முகத்தில் ஒரு சின்ன ரியாக்ஷன் கூட அந்த பொண்ணுக்கிட்ட மாற்றி தெரியல. அடுத்தது வந்து என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஜூன் 14 ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக இதே இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு லோஹாகாட் ஃபோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் அன்றைக்கி சண்டே, அன்றைக்கி எக்கச்சக்க க்ரௌட் இருந்ததுனால இவங்களால இவங்க பிளான் எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியல, ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியல, வாங்க போகலான்ற மாதிரி திருப்பி வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போய் திருப்பி இவங்க உயிரோட வந்துட்டதுனாலையோ என்னவோ இந்த அம்மாவுக்கு வந்து 18 அனுப்பி விடலான்னு தோணுச்சோ என்னமோ. ஆனால் ஒருத்தி தள்ளி விட்டுருக்கா, அதுக்கப்புறமும் இதெல்லாம் உங்களுக்கு தோணுதுன்னா அப்புறம் இவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அதுவும் அந்த பொண்ணு திருப்பி ஒரே இடத்துக்கே கூப்பிட்டு போகிறாள், ஏன் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறா அப்படின்னு இல்லாமல் அது வேற அவங்க அம்மாவை வந்து கன்வின்ஸ் பண்ணி இது வர வச்சு அம்மா அப்பா 2 பேரும் சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்க. அப்படி கன்வின்ஸ் பண்ணவங்க கூட வர வேண்டியது தானே. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போகிறாங்கன்னு